வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற மனதிற்கினிய ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகள் ஒரு வகை கற்பனை சூழல் உடையது என்றாலும் இன்றைய சிந்தனை ஓர் உண்மை சம்பவமே. வாருங்கள், இன்றைய கதை தலைப்பாம் இயற்கை சீற்றங்கள் உணர்த்திய பாடங்கள் காண்போம். ஓர் ஊரில் தம் சுற்றத்தால் வஞ்சிக்கப்பட்ட வாஞ்சிநாதன் என்பவர் தண்ணீர் ஓடும் பகுதிகளிலும் தண்ணீர் நிரம்பி நிற்கும் குளங்களிலும் பள்ளங்களிலும் இன்றைய பட்டினத்து நாகரிக கட்டடங்கள் வீடுகளாய் பலவாறாய் உயர்ந்து எழுந்து நிற்கும் காட்சிகளைக் கண்டு வியந்து போனான். ஏதேதோ ஞாபகம் மனதில் உருண்டோடின. அது மட்டும் இல்லை, தான் பிறந்த ஊரில் உள்ள ஓடும் நீர்களும் நீர்நிலை தடாகங்களும் முன்போல தற்போது இல்லாமல் யாவும் குடியிருப்பு பகுதிகளாக மாறிப்போனதையும் எண்ணி சிந்தனையை பலவாறு சிந்திக்க விட்டார். தளர்ந்த தனது வயதில் பார்க்க வேண்டிய சூழல் அவருக்கு அடிக்கடி ஏற்படும் போதெல்லாம் ஏதோ ஒன்றை ஒப்பிட்டு பார்ப்பார். தனக்கு பிறப்பு ஏற்பட்ட இடத்தில், அதாவது பிறந்த இடத்தில் இருந்த வாஞ்சிநாதனின் பூர்வீக சொத்துக்கள் யாவும் பல உறவினர்களின் நயவஞ்சக சூழ்ச்சிகளால் கிடைக்காமல் போனதையும் தற்போது எண்ணி எண்ணி மிகவும் வேதனைப்பட்டார். இந்த இயற்கை சீற்றங்களை ஒப்பிட்டு பார்த்து என்ன ஒப்பிட்டார் என்பதை பிறகு காண்போம். தற்போது எதையோ ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து வேதனைப்பட்டவர் தள்ளாத நிலையில் தளர்ந்து போனார் என்றே சொல்ல வேண்டும். தமது தாய் தந்தையரின் வாய்வழி சொன்ன இவருக்குரிய உரிமை பங்கீடுகள் இவருக்கு எழுத்து மூலம் பத்திரமும் அப்பொழுது எழுதி வைக்கப்படாமல் வாய் வழியாக சொன்னதால் இவருக்கு நியாயப்படி அதை நிலைநாட்ட முடியாமல், உறுதி செய்ய முடியாமல் இவருக்கு சேர வேண்டிய பல சொத்துக்கள் கிடைக்காமல் போயிற்று. ஆனால் அன்றோ இவர் தாய் தந்தையர் மறைவுக்கு பிற்பாடு உறுதி பத்திரம் ஒன்று எழுதப்படவில்லை என்பதால் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கூற்றுக்கு இணங்க இரத்த பாச உறவால் ஏற்பட்ட சுற்றத்தினர்கள் தமது சூழ்ச்சியால் செல்வாக்கால் அப்பாவி இந்த வாஞ்சிநாதனை ஆரம்பத்திலேயே ஏமாற்றி சதி செய்து பயம் காட்டி தன் புஜபலங்களால் உரிமையை கிடைக்காமல் செய்துவிட்டனர் வாஞ்சிநாதனுக்கு. அதை எண்ணி எண்ணி தற்போது வேதனைப்படுகின்றார். அப்பொழுது ஊமையாய் இருந்து விட்டோமே, எவ்வித பலமும் தனக்கு இல்லாமல் போயிற்றே என்று வேதனைப்பட்டார். ஆனால் இன்றைய இயற்கை பெருக்கு சீற்றங்கள் உணர்த்துவதை பார்க்கின்ற பொழுது இவைகளுக்கு உள்ள தைரியம் கூட, தட்டி கேட்கும் தைரியம் கூட தனக்கு இல்லையே என்று வேதனைப்பட்டார். பிறகு இயற்கை பெருக்கு சீற்றத்தின் கருத்தை நோக்குவோம். வஞ்சிக்கப்பட்ட வாஞ்சிநாதன் தடுத்து சரி செய்திட முடியாமல் வேறு வழியின்றி நமக்கு இறைவன் கொடுத்த கையும் காலுமே மூலதனம் என்று நம்பி கடுமையாக பெற்றோர் ஆசிகளுடன் உழைத்து முன்னேறி இறந்துபட்ட அவனது தாய் தந்தையரின் பழைய ஆசீர்வாதத்தால் அவர்கள் செய்து வந்த தர்மத்தாலும் பாரம்பரிய செயலாம் தர்மம் தலைகாக்க இன்று காலப்போக்கில் தனக்கு ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்தி தந்தது என்று மகிழ்ந்தார். தாய் தந்தையர் குணங்கள் பெற்ற மனைவி குழந்தைகளையும் பெற்றது இவரது அமைதியும் ஆழ்ந்த சிந்தனையும் தெய்வீக பற்றுமே காரணம் என்று கூறலாம்.
அதனால் சுய உழைப்பில் நிமிர்ந்து நின்றார் வாஞ்சிநாதன் என்றே சொல்ல வேண்டும். வாழ்வில் வாஞ்சிநாதன் குணத்திற்கும் பொறுமைக்கும் ஏற்ப அவனது பிள்ளைகளும் கல்வி அறிவால் முன்னேறி சுற்றத்தார் முன் யாரிடமும் கை நீட்டி யாசகம் பெறாமல், முன்பு சொல்வார்களிலே, பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவரல் முகத்தில் கூட்டி சொல்லெல்லாம் சொல்லி காட்டி துணைகரம் விரித்து நீட்டி என்பார்களே, அவ்வாறெல்லாம் செய்யாமல் தன் கடின உழைப்பால் பெருமைபட வாழ்ந்து காட்டியது என்பது தற்போது தமது குடும்பத்தாருடன் இணைப்பில் உள்ள தள்ளாத வயதுடைய வாஞ்சிநாதனுக்கு இவர்களின் செயலும் அவரது செயலும் மனதிற்கு பெருமைப்பட வைத்தது என்றே சொல்லலாம். நிம்மதியும் கிடைத்தது. தனக்கு நேர்ந்த ஆரம்பகால கொடுமைகளை படிப்படியாக தமது பிள்ளைகளிடம் தெரிவித்து அவர்களையும் தாம் பிறந்த இடத்து பெருமைகளையும் வசதிகளையும் நேரடியாக பார்வையிட வைத்து மகிழ்ந்து வந்தார். தான் இருக்கும் போதும் அத்தகைய தன்மையை பிள்ளைகளுக்கும் உணர்த்தினார். மேலும் தான் இறந்த பிறகும் சரி, நமது உரிமை சொத்திற்காக நம் உறவினர்களிடம் போய் நிற்காதீர்கள். போராடி அவர்கள் பகையை தேடிக்கொள்ள வேண்டாம், வாதாட வேண்டாம். அங்கேயே நின்று போராடி தர்ணா செய்யவோ மறியல் படுத்துவதோ கூடாது என்றும் பிள்ளைகளிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டார். சத்தியமும் வாங்கி கொண்டார். அதன்படியே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றபடி இன்றளவும் வாஞ்சிநாதன் பிள்ளைகள் நடந்து கொண்டுதான் உள்ளனர் என்பதை கேள்விப்பட்ட இவனது பகுதி வாழ்கின்ற மக்களும் மெய்மறந்து ஆனந்தமடைந்தனர் என்றே சொல்லலாம். ஆண்டுகள் பல கடந்த நிலையில் வாஞ்சிநாதனுக்கும் உடல் மேலும் தளர்ந்து நிரந்தரமாக தம் மக்களை விட்டு பிரியும் நாளை விரல் விட்டு எண்ணிக்கொண்டே இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். வைராக்கியத்திலோ வாஞ்சிநாதன் தன் பெயருக்கு ஏற்ப வாஞ்சிநாதனாகவே வாழ்ந்தார். வாஞ்சிநாதன் தான் உயர்ந்த நிலையில் தற்போது பட்டினத்தில் பெரும் கட்டிட குடியிருப்பில் சொந்தமாக மனை வாங்கி வசித்து வந்தார். ஒரு நாள் திடீரென்று எதிர்பாராமல் இயற்கை சீற்றங்களால் சூறாவளி காற்றுடன் கூடிய பெருமழை ஏற்பட்டு விட்டது. கடல் காற்று அழுத்தத்தால் புயலும் ஏற்பட்டு தாக்கியது. பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி தண்ணீரும் குடியிருப்புகளையே காண முடியாத அளவிற்கு பெருவெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடிற்று. மேலும் குடியிருப்புகளையே அந்த மழை பெருவெள்ளம் மூழ்க அடித்து ஆறாக இல்லை கொள்ளிடமாக பெருக்கெடுத்து தனது திறமையால் பல பகுதிகளிலும் இடுக்கு விடாமல் பாய்ந்து தான் முன்பு குடியிருந்த பல பகுதிகளையும் தற்போது மீண்டும் காண்பது போல அந்த நீர் ஓட்டமானது ஆனந்த கூத்தாடி நெளிந்து இடுக்கெல்லாம் ஓடி ஆனந்தப்பட்டது. பழைய தம் பிறந்த வீட்டை உள்ளே நுழைந்தவர்கள் சிலர் உள்ளே அங்குமெங்கும் ஓடி ஆடி மகிழ்வதைப் போல பழைய நீரிருப்பு ஆழ்பகுதிகள் மற்றும் தான் முன்பு இருந்த தற்போதைய பட்டினத்து கட்டிடங்களின் அடிப்பகுதிகள் யாவற்றிலும் நிறைந்து நின்று தாய் வீட்டை கண்ட உயிர்கள் போல அதை விட்டுவிட்டு பல நாட்களும் போகாமல் அங்கேயே நின்று தர்ணா செய்தன என்றே சொல்ல வேண்டும். அழகும் தங்களை பார்த்து கொண்டன. நாம் நம் சொந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் என்ற பூரிப்பில் மழை பெருவெள்ளம் தம் பழைய நினைவுகளுடன் கூத்தாடியது விட்டு அகலவே இல்லை என்பதை அப்போதும் கூட வாஞ்சிநாதன் அந்த காட்சிகளையெல்லாம் பெரும் வெள்ளமாகத்தானே ஓடுகிறது என்று பலர் கலைவலைப்பட்ட நிலையில் வாஞ்சிநாதனுக்கோ இந்த செயலானது அவருடைய பூர்வீக செயலை ஒப்பிட வைத்தது. தமது வாழ்க்கை பழைய நினைவுகளை இயற்கை பெருவெள்ளப்பெருக்கு உணர்த்திற்று என்று உணர்ந்தார். எல்லார் பார்வைக்கும் அது மழை பெருவெள்ளம் ஆகும். ஆனால் வாஞ்சிநாதன் குடும்பத்தார் பார்வைக்கோ அது தாம் வாழ்ந்த இடங்களின் உரிமை போராட்டத்திற்காக தற்போது வசிப்பவர்களுடன் அவை இடும் தர்ணா போராட்டங்களே அந்த நீர் நிரம்பிய காட்சிகள் என்று கற்பனை செய்து பார்த்தார்.
நியாயம்தானே? சிந்திப்போம்.